ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டியான மத்தூர் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் அரை கப் அளவு உப்புமா ரவை எடுத்துக்கோங்க. அதே கப்பில் ஒரு கப் அளவு அரிசி மாவு, பச்சரிசி மாவு, புழுங்கல் அரிசி மாவு, வறுத்தது வறுக்காதது எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். கூடவே அரை கப் அளவு மைதா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்குன இஞ்சி, 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் அளவு தூளுப்பு. வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு அதை மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். ரவை சேர்த்துருக்கிறதுனால இதை ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா மாவு பாருங்கள் நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கணும். அதுக்காக ஃபஸ்ட்டு கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. இப்போ ஒரு வாழை இலையில் இந்த மாதிரி எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற உருண்டையை வச்சுட்டு நல்லா மெல்லிசாக தட்டி விட்டுக்கோங்க. அந்த கார்னர்ஸ் எல்லாமே நல்லா மெல்லிசாக அழுத்தி விடணும். அப்போ தான் இது ஈவனாக வெந்து வரும். அதே நேரத்தில் சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ நான் தட்டி எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நார்மலாக சப்பாத்தி பூரிக்கெலாம் தேய்ப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு திக்னஸ் இருந்ததுன்னா போதும். இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற வடையை உள்ளே போட்டுட்டு மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக விடுங்க. போட்ட உடனே திருப்பி விட்டுற வேண்டாம். ஒரு 2-3 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டு நல்ல ஒரு கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்ல ஒரு பொன்னிறமாக வந்துருச்சு. அந்த எண்ணெயோட சலசலப்பும் நல்லாவே குறைஞ்சிருச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பர் டேஸ்டியான மத்தூர் வடை ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.